நமக முருகாசரணம். இன்று 29/6/2025 சதுர்த்தி விரதம். ஆனி வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரை வழிபட வினைகள் தீரும். நாம் வாழ்வில் நல்ல காரியங்களை செய்வதால் நன்மைகளையும் தீய காரியங்களை செய்வதால் தீமைகளையும் அனுபவிக்கின்றோம். இவற்றை கர்ம வினைகள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எல்லா கர்ம வினைகளையும் தீர்க்கும் அனைத்து உலகங்களுக்கான நாயகனாக இருக்கிறார் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை சதுர்த்தி தினத்தில் வழிபட்டால் நாம் பெறாத நன்மைகளே இல்லை என கூறலாம். எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்பாக பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குபவர்கள் அதிகம். விநாயகர் என்பவர் பிரணவத்தின் வடிவம். இதன் திரிந்த வடிவமே பிள்ளையார் சுழியாகும். பிள்ளையார் சுழியை இட்டாலே ஆணவம் ஒழிந்து இறை உணர்வு உண்டாகும் என்பது நம்பிக்கை. சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும். சுக்கிலபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தை அடுத்து வரும் 4வது நாள் சதுர்த்தி தினம் எனப்படுகிறது. வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவதால் பல நன்மைகள் உண்டாகும். சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுதல் மிகவும் நல்லது. ஜாதகத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் தடை விலகி நல்ல வரன் தேடி வந்து அமையும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விதமான பலன்களை தரும் சக்தி இருக்கின்றது. ஆனால் கணபதியை வணங்கினால் அனைத்து சக்திகளையும் பெற முடியும். வினை தீர்ப்பவன் விநாயகன். விநாயகரை வணங்கி நன்மைகளை பெறுவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தினன் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விரத முறைகள். சதுர்த்தி அன்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை கனகநாதனாகிய விநாயகப் பெருமான் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும். முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சதுர்த்தி அன்று மாலை ஆலயத்துக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் ஆலயத்தை 8 முறை வலம் வருதல் வேண்டும். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்து விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். இதன் பயன்கள். சதுர்த்தி விரதத்தின் பலன்கள். நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய்கள் நீங்கும். வீட்டில் நிம்மதியற்ற நிலை மாறி அமைதி மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி பெறும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும். குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்ட நிலை அகலும். தம்பதிக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி, கணேசாயன் போற்றி. நன்றி.